ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா வீட்டை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுவும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வீடு வந்து எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். அது என்னங்கிறதெல்லாம் இப்போ நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யணும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால நிறைய டைம் நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து மெயினாக வந்து காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணுவேனா அப்படின்னா, டெய்லி அந்த டிவி யூனிட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் டிவி யூனிட்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு ரேக் மட்டும் இருக்கும். அதில் மெயினாக வந்து மீன் தொட்டி தான் வந்து இருக்கும். அந்த ரேக்கை வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறது. இதில் வந்து வேணுங்கிற திங்ஸை தவிர வேணாங்கிற திங்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். நம்ம டெய்லியே அதை க்ளீன் பண்ணி வச்சாலும் அதில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வீட்டில் ஆள் இல்லை. ஆனால் அதை குப்பையாக்குறதுக்கும் நீட் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் வீடு மட்டும் கிடையாது, எல்லார் வீட்லேயுமே அப்படி தான். பசங்களையும் சரி, ஹஸ்பண்டும் சரி, எல்லாருமே அப்படி தான். நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் தான் அது வீடு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம மட்டுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கே அது ஒரு நாள் போர் அடிக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நான் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி தான் வைப்பேன். அதில் பாப்பா ஓரளவுக்கு வந்து நீட்டாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாள். அந்த டிவி யூனிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டஸ்ட்டை தட்டி விட்டுறணும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் முதல்ல பார்க்குற இடம் அந்த சோஃபா தான். அதில் தான் எல்லோரும் வந்து உட்காருவாங்க. அதில் என்னென்ன திங்ஸ் வந்து இருக்குங்கிறதே கிடையாது. ஒரு துணியாக இருக்கட்டும், கீச்செயினாக இருக்கட்டும், ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் அந்தந்த பொருளை வந்து வைக்க சொல்லி பழக்குங்க எல்லாரையுமே. வீட்டில் உள்ளவங்க ஒரு வேளை வைக்கலை அப்படின்னா அந்த வேலையை நம்ம தான் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ தான் வீடு வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த துண்டு, கைலி, கர்ச்சீஃபு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேரில் தான் எல்லார் வீட்லேயுமே கிடக்கும். காலையில் போகிற அவசரத்தில் துடைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அந்த சேர் மேலே போட்டுட்டு போயிடுவாங்க. அதை திருப்பி நம்ம தான் எடுத்து திருப்பி ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி வைக்கணும். அதே மாதிரி துவைச்ச துணி ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை கையோடு மடித்து எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான். அதை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னாக்கா அந்த சேரில் உள்ள துணி பார்க்கவே நல்லாவே இருக்காது. நிறைய வீட்டில் என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, என் வீட்லேயுமே அது உண்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து துவைச்ச துணியை கொண்டு வந்து கரெக்டாக சேர் மேலே இல்லை சோஃபா மேலே போடுற பழக்கம் எனக்குமே உண்டு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அன்றைக்கே மடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நான் அதில் வந்து போடுவேன். அப்படி இல்லை என்னால் மடிக்க முடியலன்னா அதில் ரூமில் கொண்டு போய் போட்டுருவேன். என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்து மடித்து வச்சுருவாங்க. வீட்டை எல்லா நாளுமே நம்ம நீட்டாக தான் வச்சுருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் ஒரு லேசியாக இருக்கும், முடியாமல் இருக்கும், இல்லை டயர்டாக இருக்கும், இன்றைக்கி எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வீடை நீட் பண்ணாமல் போட்டு வச்சுருப்போம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கின்னு பார்த்தா கரெக்டாக யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வருவாங்க. இது எல்லாருக்குமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே நிறைய டைம் நடந்திருக்கு. பெரும்பாலும் என் வீடை நீட்டாக தான் நான் வச்சுருப்பேன். ஆனால் அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. வீடை ஒரு நாளைக்காவது க்ளீன் பண்ணாமல் போட்டு வச்சுருப்பல, அன்றைக்கி கரெக்டாக யாராவது வந்துடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சோஃபாவை டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. டெய்லியுமே அதில் உள்ள டஸ்ட்டை தட்டிட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம்லையாக இருக்கட்டும், இல்லை ஹேங்கர்லையாக இருக்கட்டும், துணி வந்து அங்கங்கே வந்து கலட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கலட்டி போடுறத விட்டுட்டு இந்த துணியை கலட்டின துணியை போடுறதுக்குன்னே ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் எல்லாரையும் போட சொல்லி பழக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி அங்கங்கே இல்லாமல் ஒரு இதாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு துணியை சேர விடாமல் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டப்பு நிறைய துணி இருக்குது அப்படின்னா அதை உடனே லாண்ட்ரி வந்து போட்டு விட்ருங்க. லாண்ட்ரியில், அதாவது லாண்ட்ரி பேஸ்கெட்டில் துணி இல்லாமல் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய நீட்னஸாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு உள்ள துணியை அன்னன்னைக்கே துவைச்சி போட்டுருங்க. அது கையில் துவைக்கிறதா இருந்தாலும் சரி, மிஷினில் போடுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் துவைச்சிக்கலாம். எப்போவுமே மிஷினில் போடும் போது சில ஐட்டங்களை பிரித்து தான் போடணும். எல்லா துணியும் ஒன்றா வந்து மிஷினில் அமுக்கக்கூடாது. நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பெட்ஷீட்னால் பெட்ஷீட்டு தனியாக, ஒயிட் ட்ரெஸ்னால் ஒயிட் ட்ரெஸ் தனியாக, அப்புறம் கலர் ட்ரெஸ் தனியாக, அந்த மாதிரி தான் நான் வந்து பிரித்து போடுவேன். எங்கள் வீட்டில் ஒயிட்டுக்கு வேலையே இல்லைங்கிறதுனால நான் மற்ற ட்ரெஸ் எல்லாம் ஒன்றா வந்து போட்டுருவேன். மிஷினில் போட்டு விட்டோம்னாக்கா அது ஓடி முடிஞ்சிடும். அதை வந்து காய போட்டு நம்ம திருப்பி மடித்து வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது இந்த பெட்டை எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கட்டிலில் யாருமே படுக்கிறதில்ல.
நாங்கள் எல்லாருமே ஹாலில் தான் படுக்கிறோம். இருந்தாலுமே எனக்கு இந்த காலையில் இந்த பெட்டை வந்து நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஊர்லேருந்து என் பையன் வரான் அப்படின்னா மட்டும்தான் இந்த ரூமை வந்து அவன் யூஸ் பண்ணுவான். மற்றபடி இந்த ரூமை எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஒரு பாப்பா வந்து படிக்கிறதுக்கு சில டைமை யூஸ் பண்ணுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதையும் நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். இது எல்லாத்துக்குமே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம என்ன தான் டெய்லி அதை நீட்டாக பண்ணாலும் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் பாப்பா வந்து அங்கங்கே ஒரு கிளிப்பு, பேண்டு, அதுக்கப்புறம் சீப்பு அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பாள். அவள் போனதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் மேக்கப் காஸ்மெட்டிக் ஐட்டமோ அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அதிகபட்சமாக இருக்கிறது காஜல் மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த திங்ஸுமே எங்கள் வீட்டில் இருக்காது. அதுவுமே நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் போடுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ இந்த எங்கேயாவது கிளம்புற சமயத்தில் இந்த மாதிரி வந்து டஸ்ட் ஆயிரும். அதை நீட் பண்ணி திருப்பி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடுறது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்ன பொருள் இருக்கணுமோ அதை மட்டும்தான் வைக்கணும். எல்லா பொருளையும் கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சோம்னாக்கா நீட்டாக இருக்காது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு மேலே எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு 4-5 ஐட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நானும் அதை டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் டெய்லியுமே அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வேறு வழி இல்லை. நானும் சொல்லி பார்த்தேன், அதை மாற்றுற மாதிரியும் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அதை ஒரு சரி பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். இது மேலே ஒரே ஒரு ஃப்ளவர் வாஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சம்படம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் லட்டு வந்து வச்சுருப்பேன். எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அது அங்கேயே தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். நம்மளோட டைனிங் டேபிளை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா அதில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் அது நீட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காலை நேரத்தில் எனக்கு என்னோடய டைனிங் டேபிள் ரொம்ப நீட்டாக இருக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் நீட் பண்ணி வைப்பேன். கெட்டிலும் மிக்ஸி ஜாரும் மிக்ஸியும் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால நான் டைனிங் டேபிள் மேலே தான் வந்து வச்சுருக்கேன். அது ரெண்டுமே அந்த பக்கம் இருக்கும். மற்றபடி சமைச்ச ஃபுட்டு தான் நான் டைனிங் டேபிளில் எப்போவுமே வச்சுருப்பேன். இது மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுவுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதனால் அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் வேறு எந்த திங்ஸுமே இருக்காது. அடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸு. வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இந்த முகப்பு. உள்ளே எப்படி இருந்தால் என்ன, வெளியில் நீட்டாக இருந்தால் போதும், இல்லை வெளியில் எப்படி இருந்தால் என்ன, உள்ளே நீட்டாக இருந்தால் போதும்னு சில பேர். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியிலையா இருந்தாலும் சரி, எப்போவுமே நீட்டாக இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே செப்பலாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே வாசலில் கழட்டி போடுற பழக்கம் எங்கள் எல்லாருக்குமே உண்டு. அதுக்கப்புறம் நீட்டாக அதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிட்டோம்னாக்கா அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். பாத்திரத்தை பார்த்திங்கன்னா எப்போவுமே சிங்க்கு நிறைய போட்டு வைக்கிற பழக்கத்தை மாற்றிக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கில் பாத்திரம் இருந்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவே ஒரு கிச்சனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலையே பண்ணுவேன். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட மெயினான இடமே இந்த கிச்சன் தான். அந்த கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் மற்ற வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், அடுப்பாக இருக்கட்டும், இல்லை சிங்காக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் அது சமைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். காலையில் எந்திரிச்சு வரும்போது அந்த கிச்சன் நீட்டாக இருந்தால் சமைக்கிறதுக்கு பிரிஸ்காக இருப்போம். அப்படி இல்லை எந்த வேலையுமே பார்க்கல, அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் அப்படியே வந்து நைட்டு சமைச்சதோடே இருந்துச்சு அப்படின்னா சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை வந்து சமையல் முடித்ததுக்கப்புறம் ஒரு டைம், அதுக்கப்புறம் நைட்டு வந்து படுக்கும்போது ஒரு டைம், 2 டைம் நான் வந்து ரெகுலராக வந்து கிச்சனை வந்து இந்த மாதிரி கழுவி விட்டுருவேன். அதாவது சோப்பு போட்டு நல்லா அடுப்பையும் சரி, கவுண்டர் டாப்பையும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸையும் சரி, எல்லாத்தையும் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் எனக்கு கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கும். அப்போ தான் எனக்குமே ரொம்ப வந்து அடுத்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் அது ஒரு பிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து சமைச்சதோடு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கு கடுப்பாக வரும். அதுலேயும் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கே சுத்தமாக பிடிக்காது. நம்ம வந்து மெயினாக வந்து கிச்சனில் 24 ஹவர்ஸ் நம்ம நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டா நம்மளும் கொஞ்சம் நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே என்னோடய கிச்சன் எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கிச்சன் நைட்டு வரைக்குமே இப்படி தான் இருக்கும். நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பாத்திரம்லாம் சேரும் இல்லையா, அதை திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனை மறுபடியும் இந்த மாதிரி கழுவி வச்சுருவேன். இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தான் நான் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோவில் நான் காமிச்ச ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்க நம்ம வீடியோ எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணாது வரைக்கும் பாய்.